வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். ஏண்டா காட்டி யானைக்கு பிறந்தவனே இந்த இளவு கருமாந்திரத்துல ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீக்கெண்ட் சரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளிய போட்டு ஆயிடுவாரா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மதுவந்தி பாத் கர் ரही हूं. ஐயோ அழகா என்னடா மொழி? ஐ அம் மதுவந்தி ஸ்பீக்கிங். இல்ல, எனக்கு 3 மொழியும் தெரியும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல, பல மொழிகள் பேசக்கூடியவங்க. அப்படினா ஐ லவ் யூ ஹிந்தில ஒண்ணு தெலுங்குல ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. ஆனா ஒரு தலைமுறையே ஒரு மொழியை கத்துக்க முடியாம அவஸ்தைப்படுறதும் தமிழ்நாட்டுல தான். எனக்கு எப்ப எந்த மொழி தேவையோ அப்ப நான் எடுத்துக்க போறேன். இனிமே ஹிந்தி தெரியாது போடா கிடையாது, ஹிந்தியை படிக்க முடியாதுடா போடா. என்ன சொல்ல வர? 2-3 தலைமுறையோ ஹிந்தி படிக்க விடாமையே அப்பயே எல்லாரையும் கெடுத்துட்டாங்க. ஏன் அவன் இங்கிலீஷ் படிக்க வச்சிருக்கிறது? படிக்க வச்சிருக்கலாம், வரலையே. அங்க போய் பாருங்க, அப்ப தெரியும் அவங்களுக்கு. அவன் பேசுற இங்கிலீஷ கேட்டு பாருங்க. இந்த இடம் தான் தெரியல இடம். மனச தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. நட்டூரே 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 ஃபுட்டூரே. பொட்டேட்டோ பொட்டேட்டோ. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. Myself Rakesh Mohanty. I am technology mad. But if you will ask me what is my passion. ஹிந்தில பேசிட்டு இருக்க, இங்கிலீஷ்டா அது. சட் புட் 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 புட்ங்கற. मैडम जी, I am old construction come nature to me, and if you keep Vijender with you, you are finished madam. படிக்காதெல்லாம் வந்து உயிரெடுக்க வருது. உயிரெடுக்க வராங்க. On holiday, my husband romancing, buying chocolate. Husband sitting on scooter. பிஸ் பிஸ். எது பிஸ் பிஸ்ஸா? இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேச கூடாதுங்கிறது. Scooter. I am sitting. Husband going. I chill out. Husband. Then he back scares. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. நான் சமீபத்துல ஒரு நெட்டிசன் போட்டிருந்த ஒரு வீடியோ பார்த்தேன். மத்திய பிரதேஷ், உத்தர் பிரதேஷ், பீகார் இங்கெல்லாம் போனா இங்கிலீஷ் அந்த அளவுக்கு அங்க இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. பள்ளிக்கூடம் போய் ரொம்ப நாளாச்சா, தச்சி விட்டு போச்சு. சோ தி ஒன்லி வே அவங்க கூட கம்யூனிகேட் பண்ற ஒன்லி வே வந்து ஹிந்தி. அவனுக்கு இங்கிலீஷ் வரலங்கிறதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச இந்திய நான் என் தலைமையில தூக்கணுமா? இது நியாயமா? இப்ப என்னங்கறதுக்கு நொன்னாங்கற நான் கேக்குறேன், வடக்கத்திக்காரங்களை ஏன் இங்கிலீஷ் படிக்க சொல்லல? என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான்? நாங்களும் இங்கிலீஷ் படிக்கிறோம், நீங்களும் இங்கிலீஷ் படிக்கிறீங்க. அவன் தாய்மொழி அவன் படிக்கிற தாய்மொழியை படிங்க, இங்கிலீஷை படிங்க. தாய்மொழியை படிங்க, இங்கிலீஷை படிங்க. இந்த நாட்டுல பிரச்சனையே கிடையாது. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதான். சார், எனக்கு நீ கழுதைக்கு சுமையேற்ற மாதிரி எனக்கு 3 ஏத்துவ, நீ மட்டும் 2. உன் தாய்மொழியில நீ படிச்சுட்டு மேல வருது ஈஸி உனக்கு. எனக்கு அது கஷ்டம். அப்ப நீ என்ன மட்டும் எப்பவுமே கஷ்டத்துல வச்சுட்டு நீ மட்டும் ஈஸியா வந்து உட்காருவியா எல்லாத்துலயும்? என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. தெரியாதுன்னா தெரியாது. தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயில வர வச்சிடாத. நீ ஏன் அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கல? இதெல்லாம் நம்ம போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அங்க இருக்கிறவங்க கிட்ட. எல்லாரும் இங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி அப்கோர்ஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எல்லாரும் போராட்டமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன மொழி போர், என்ன நரேட்டிவ் இதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. எங்க மாநில தலைவர் இததான் புள்ளி விவரத்தோட
எப்போது எங்க மாநில தலைவர் புள்ளி விவரங்கள் இல்லாம ஃபேக்சுவலா பேசாம அவர் வந்து ஒரு ஸ்பீச்சே கொடுக்க மாட்டார். எல்லாமே ஃபேக்சுவல் தான். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி. மூணாவது மொழியா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ give them a choice, படிக்கட்டும். இதுதான் இப்போ இருக்கிற எஜுகேஷன் பாலிசியோட மும்மொழி கொள்கை. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். மூன்றாவது ஒரு மொழி உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழி வந்து படிக்கலான்றாங்க. ஒரு ஸ்கூல்ல 9th கிளாஸ் படிக்கிற ஏ செக்ஷனை பார்த்தனா கிட்டத்தட்ட பார்த்தனா 80 பசங்க இருக்காங்க. அந்த 80 பசங்க பார்த்தனா ஒவ்வொருத்தரும் விருப்பப்பட்ட ஒரு மொழி கேட்கறான். அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வாதியாரா நீங்க ஏற்பாடு செய்வீங்களா? அது உங்களால முடியுமா? அப்ப எதுக்கு இது இந்திய படுறான்னு போல்டா சொல்ல வேண்டியதானே? இந்திய படுறான்னு சொன்னா எல்லாரும் செருப்பு அடிப்பாங்க மக்கள். அதனால மும்மொழின்னு சொல்லிட்டு மூன்றாவது ஒரு மொழியை படிங்க அப்படின்றாங்க. அப்ப மூன்றாவது மொழி ஒன்று படிக்கணும்னா அப்ப என்ன படிச்சாகணும்? பெரும்பாலான மக்கள் வந்து இந்தி தான் பேசுறாங்க, அப்ப இந்தி தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்குள்ள ஒரு கட்டாயத்திற்கு நாம தள்ளப்படுவோம். அப்ப மூன்றாவது மொழி இந்தியை தான் படிக்கணும், வேற எந்த ஒரு மொழியும் படிக்க முடியாது. அதே மாதிரி ஹிந்தி மத்த எந்த பாஷையும் எதுவும் படிச்சிடக்கூடாது. ஏன்னா படிச்சா புரிதல் வந்துருமே. அறிவு கொழுந்து காட்டுங்க. உத்தரப்பிரதேசத்துல இப்ப இந்த கும்பமேளா ஒட்டி நடக்கிற ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து விஸ்வல் வர்றது, கதவை உடைக்கிறது, ஜன்னலை உடைக்கிறது, ஏன் அப்படி இருக்கு? படிப்பறிவு கம்மி. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. மும்மொழி கொள்கைன்னு இல்ல பல திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தின முறையே அது அப்படி இருக்கு. நாம சொல்ற விதத்துல இருமொழி கொள்கையோ அல்லது திராவிட இயக்க சிந்தனைகள்னு ஏதோ சொல்ற விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் நம்ம இங்க செயல்படுத்தினால அமல்படுத்தினால்தான் நம்ம முன்னேறி இருக்கோம். கம்பேர் பண்றதுக்கு இப்ப இந்த நிகழ்வுகள் எளிதாகுது. ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. அதே மாதிரி ஹிந்தி மத்த எந்த பாஷையும் எதுவும் படிச்சிடக்கூடாது. ஏன்னா படிச்சா புரிதல் வந்துருமே. உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? எத்தனை பசங்க அரசு பள்ளிக்கூடங்கள்ல தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்ப ரொம்ப யோக்கியம். இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் வந்து சொல்லி கொடுக்கறது இல்லையே. பாலியல் பலாத்காரம் பண்றதுக்கு தானே ஆசிரியர்கள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. பானிபூரி விற்கிறான், நம்ம அவன்கிட்ட போய் என்ன கேட்கறோம்? பானிபூரி ஒன்று கேட்போம். வேணும்னு எப்படி கேட்போம்? வேணும்னு சொல்வீங்களா? கண்டிப்பா. 2 பிளேட் दे दो. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அப்படிலாம் கேட்க மாட்டோம். பானிபூரி தாங்கன்னு கேட்போம். கதைய மட்டும் என் கேமராமேன்ட்ட கேளுங்க. என் கேமராமேன்ட்ட கேளுங்க. உங்க கேமராமேன் நீங்க டியூட்டர் பண்ணி கூட்டிட்டு வந்து என்கிட்ட பேசுற கேமராமேன் இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம், புரியுதா? இந்த கதையெல்லாம் நான் நிறைய தமிழ்நாடும் பல வருஷமா பாத்துருச்சு சார். வந்து உன் அறிவுல ஆணி அடிக்கிற. When you go talk to somebody who's selling a pani puri, the first thing that comes to you is 2 plate दे दो. செருப்பால அடிக்க முடியாதுங்கற தைரியத்துல தான இப்படி பேசுற. இத ஏன் நான் இவ்ளோ ஆணித்தனமா சொல்றேன்னா, இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல தமிழ் மக்களை இழிவாக பேசினார். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலமா ஹிந்தியை திணிக்கிறாங்க. கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா. இப்போ நாங்கெல்லாம் பாஜக காரியகர்த்தாஸ் யார் பாது கிரவுட் எங்களோட மாநில தலைவர் சொல்லி இவன்லாம் ஒரு லீடர், இவனுக்கு 2 பாட். அவருடைய கைடன்ஸ்ல நாங்க வந்து ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் நடத்துறோம். எதுக்கு செருப்படி வாங்க? தெருவா போய் மக்கள் கிட்ட கேள்வி கேட்கிறோம். எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா தமிழக மக்கள் கிட்ட நான் திரும்ப வைக்கிற ஒரே கோரிக்கை தான் 2026ல ஒரு கரெக்டான பதில கொடுக்கணும். பாஸ் பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.